வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. அரசுமுறை பயணமாக அங்கோலா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று லுவாண்டாவில் உள்ள அங்கோலா நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே உரையாற்றுகிறார். நாளை அங்கோலாவின் 39வது சுதந்திரத்தின் 50வது ஆண்டு விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக நாளை பூட்டான் செல்கிறார். பூட்டானின் 4வது மன்னர் திரு ஜிம்கே சின்கே வாங்சுங்கின் 70வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்திலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். இப்பயணத்தின் போது பிரதமர் திரு மோடியும் பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேசர் நம்கேல் வாங்சுக்கும் இணைந்து 1200 மெகாவாட் திறன் கொண்ட நீர்மின் திட்டத்தை தொடக்கி வைக்கின்றனர். இந்தியாவிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட புத்தரின் புனித சின்னங்களுக்கு அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்புக்காக பூட்டான் அரசுக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் 22வது ஆண்டு மாநாட்டை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கோஹிமாவில் இன்று தொடங்கி வைக்கிறார். ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், தெலங்கானா, பஞ்சாப், மிசோரம் மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்களும் நாளை நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தலுடன் சேர்த்து இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையும் நவம்பர் 14ஆம் தேதி நடைபெறும். வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் நவம்பர் 17ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தில் நாளை மறுநாள் கோவை, நீலகிரி உட்பட 12 மாவட்டங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாக ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.